உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கடத்தினா. அந்த குழந்தைய கடத்தினது வேற யாரும் இல்ல, நான் தான். உங்களுக்கு அப்போ ஒரு குழந்தை தான் பிறந்ததுன்னு நினைச்சு அந்த குழந்தைய நான் கடத்திட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்ததுன்னு. அந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஸ்னேகா அந்த குழந்தையும் கடத்த சொல்லிருப்பா. என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இத்தனை நாள் இந்த விஷயத்தை வந்து சொல்லாம இப்ப ஏன் திடீர்னு என்கிட்ட வந்து சொல்றேன்? மேடம், நான் அந்த ஸ்னேகாக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன். ஆனா அவ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஒரு குழந்தைய பெத்த தாய்கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் மேடம். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாதான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி அவகிட்ட இருந்து உங்க குழந்தைய காப்பாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அந்த ஸ்னேகா ரொம்ப பொல்லாதவ மேடம். ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டா அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. உங்களை பழி வாங்குறதா நினைச்சு உங்க குழந்தைய ஏதாவது பண்ணிட போறா. எப்படியாவது அந்த ராட்சசிட்ட இருந்து உங்க குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ் மேடம். நான் சொல்றத நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம். செல்லம்மா, 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 எங்க போயிட்டா? என்னப்பா இந்த மனுஷன் டெல்லிக்கு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துருவேன்னு சொன்னாரு. 10 நாள் ஆயும் ஆளை காணோம், ஒரு போன் கூட இல்ல. நான் தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றாரு? இந்த பாரு, அவர் அங்கேருந்து நேரம் இங்கதான் வருவாரு. வந்த உடனே உன் கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிருவோம், அவ்வளவுதானே. யாருமா அது? என்ன சத்தம் டமால்னு கேட்டுது? எங்கடிய குழந்தை?
ரேஷன் கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். பாமாயில் வாங்குறதுக்கு வந்துரும், கூட்டிட்டு போங்க. இந்த எகத்தால பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் குழந்தை இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாவணும். என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப நானே என் வாழ்க்கையை நினைச்சு நொந்து போயிருக்கேன். இதுல இவங்க குழந்தைய காணோம், குட்டியை காணோம், நீங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. போங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல இந்த வெத்தலையில மை போட்டு பாப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்னமா இது? அவங்களே கொந்தளிச்சு போய் வந்திருக்காங்க, நீ அவங்க கிட்ட போய் கொதிக்கிறிய. நீ பேசாம இப்ப நான் பேசுறேன். என்னமா நீ டபால்னு கதவை தந்துட்டு படாருன்னு உள்ள வந்துட்ட. நாங்க பயந்தே போயிட்டோம் இல்ல. குழந்தை பயப்படும், ரொம்ப பாவம். என்ன மறைக்கிறீங்க? எத்தனை வயசானாலும் இவன் எனக்கு குழந்தை தான். நான் ஏன் குழந்தை எங்க இருக்குன்னு கேக்குறேன். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தைய காணோம்னா முதல்ல உங்க வீட்ல போய் நல்லா தேடுங்க. ஏன்னா பாவம் இப்பதானே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது கிணத்துக்குள்ளேயோ இல்ல தண்ணி தொட்டிலையோ விழுந்திருக்க போகுது. இங்க நின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற நேரத்துல போய் உங்க குழந்தைய தேடுங்க. பறி கொடுத்துறாதீங்க, கிளம்புங்க. இப்படி கத்துனீங்கன்னா பயந்துருவோமா? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சம்பந்தம் இல்லாம நீங்க உங்க குழந்தைய வந்து இங்க தேடினீங்கன்னா நான் வேற என்ன சொல்ல முடியும்? இங்க பாரு, நமக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்காக என் குழந்தைய என்கிட்ட பிரச்சனை. என் ரெண்டாவது குழந்தை உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியும். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு. என் குழந்தை எங்க? ஏன்பா இது என்ன புது கதையா இருக்கு? அதானே அந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொன்னாங்களே. இத பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் மேல ஏதாவது கோவம் இருந்தா அது என்கிட்ட காட்டுங்க. அது விட்டுட்டு என் குழந்தை மூலமா பழித்திக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஸ்னேகா, இவங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலப்பா. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்னம்மா படிச்ச பொண்ணு உனக்கே புரியல, கை நாட்டி எனக்கு என்ன புரியும்? இந்த பாருமா, செத்து போன குழந்தைய போய் கையில கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? என்ன ஒண்ணு பண்ணுவோம், கடற்கரைக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய உடனே கையில கொடுத்துறேன். அதுவும் இன்ஸ்டன்ட் காபி மாதிரி உடனே கொடுக்க முடியாது, கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும். பாருங்க, இப்ப என்ன உங்களுக்கு உங்க குழந்தை வேணும் அவ்வளவுதானே? வேணா ஒண்ணு செய்யுங்க, நான் ஒரு ஆளை சொல்றேன், அவருக்கு தான் உங்க குழந்தை இருக்கிற இடம் தெரியும். வெட்டியாங்கிட்ட போய் கேளுங்க. சுடுகாட்டுல உங்க குழந்தைய புதைச்சது அவன் தானே, அப்ப அவனுக்கு தானே கரெக்டா தெரியும். போய் கேளுங்க, கரெக்டா சொல்லுவான். தோண்டி பார்த்து எடுத்துக்கோங்க. என் குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, என் குழந்தை எங்க? என்கிட்ட விளையாடாத ஸ்னேகா. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. என்னம்மா பேசிட்டே இருக்கும்போது கை நீட்டுற? எங்களுக்கு அடிக்க தெரியாதா? நீ பேசாத. பேசுன நடக்கிறதே வேற. பேசாத, சொல்லு. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லுடி, என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. ஸ்னேகா, சொல்லு. என் குழந்தை எங்க? என்ன அடிச்சிட்டல? நீ தலைகீழ நின்னாலும் உன் குழந்தை இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன். அப்ப என் குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு ஸ்னேகா, என் குழந்தை எங்க? சொல்லு ஸ்னேகா. சொல்லல, உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சொல்லு ஸ்னேகா. விடு, விடு. அப்பா, அப்பா, என்ன விடு. எங்க என் குழந்தை? என் குழந்தை எங்க இருக்கு சொல்லு. அப்பா, என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு ஸ்னேகா. என்ன விடு. இல்ல, நான் விட மாட்டேன். ஐயோ, என்ன விடு. நெரிச்சு கொன்னுடுவேன். சொல்லு. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லுடி, நான் விட மாட்டேன். அப்பா, சொல்லல உன்னை திடுவண்டி பாவம் பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சொல்றதுக்கு வேண்டாம். என் குழந்தை எங்க சொன்னேன்,
உயிரோட விட்டுடுவேன், இல்லைன்னா உன்னை கொத்தி கொலை பண்ணிடுவேன். சொல்லு சொல்லு. செல்லம்மா கிட்ட வந்த அப்பனையும் பொண்ணு 2 பேரும் மேல அனுப்பிச்சு என் குழந்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. செல்லம்மா நீ இப்படி பத்திரகாளியா மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. இங்க பாரு, என்ன கொலைக்காரி ஆக்காத. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க 2 பேரையும் கொன்னுட்டா அந்த குழந்தை இருக்கிற விஷயத்தை யாரும் உங்ககிட்ட சொல்லுவா? செல்லம்மா உனக்கு உன் குழந்தை முக்கியம், அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம். குழந்தைய பத்தி நான் சொல்றேம்மா, சொல்றேன். நீ கத்தியெல்லாம் எடுத்த உடனே ரத்தமே உறைஞ்சு போச்சு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம். தண்ணி இங்க இல்ல, உள்ள போய் குடிச்சிட்டு வரேன். சத்தியமா சொல்றேன். தொண்டை அடைச்சிருக்கு. தண்ணி எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஃப்ரிட்ஜு. ஓ இங்க இருக்கா? அது கத்தியை பார்த்தோன்னே கையில நடுக்குதும்மா. தப்பா எடுத்துக்காங்க. அப்பா இப்பதான் எல்லாம் ஒரு மாதிரி சரியாச்சு. செல்லம்மா இப்ப சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? கிண்டலா கிண்டலா? ஐயோ விளையாடுறியா? உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக விளையாடுறியா? ஸ்னேகா, கடைசி தடவையா கேக்குறேன், என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. நீ சொல்லல, சத்தியமா சொல்ற, உன்னை கொன்னிடுவேன். எங்க இருக்கு நீ குழந்தை? ஐயோ எங்க இருக்கு நீ என் குழந்தை? சொல்லிடு. செல்லம்மா வேண்டாம்மா, சொல்ல கேளு. சொல்ல போறியா இல்ல என் குழந்தை எங்க இருக்கு? செல்லம்மா ஒண்ணும் பண்ணாத, அவசரப்படாத. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சொன்னா கேளு செல்லம்மா. குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல நான் விட மாட்டேன். அப்படின்னா சொல்லு. நிறுத்துங்க. என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர், இவங்க என்ன கொலை பாக்குறாங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்க. நீங்க மட்டும் வரல, என் பொண்ணு செத்தே போயிருப்பா. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க இவங்கள. சார், என் குழந்தையை கடத்தி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நம்பாதீங்க நம்பாதீங்க. இருங்க சார், அதுக்காக கத்தி எடுத்துட்டு கொல்ல வந்துருவீங்களா? அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? போலீஸ்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? சார், பேசுறதுக்காக வந்து சார், ஆனா இவங்க என்ன கோபப்படுத்தி. பையே நம்பாதீங்க நம்பாதீங்க. கையில என்ன வச்சிருக்கா பாருங்க, கத்தி. பாருங்க சார். மேடம் கத்தி கொடுங்க முதல்ல. இல்ல சார், நான் சொல்றது முதல்ல கத்தியை கொடுங்க. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசு. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இத பாருங்க, ஒழுங்கா கூப்பிடும் போதே வந்துருங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. சார் இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா ஸ்டேஷன் வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் வந்து கூட்டு போமா. வாங்கம்மா. சார், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க விளையாடுறாங்க. நீங்களும் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி. கண்டிப்பா கொடுக்குறோம். அப்பா வண்டி எடுங்க. சாவி எடுத்து வரேன். கான்ஸ்டபிள், இந்த எவிடன்ஸை பத்திரமா கவர்ல போட்டு வைங்க. ஓகே சார். உட்காருங்க. கான்ஸ்டபிள், அவங்கள கூட்டிட்டு போய் லாக்அப்ல வைங்க. சார், ஸ்டேஷனுக்கு வந்து பேசலாம்னு சொன்னீங்க. சரி, என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க. சார் இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றேன் சார், பாதிக்கப்பட்டது நாங்க தானே. அது வேற ஒன்றும் இல்லை சார். அவங்க அண்ணனும் என் பொண்ணும் ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய காணல, இவங்க தான் மறைச்சி வச்சிருக்காங்க, அது இதுன்னு. வேற ஒன்றும் இல்லை சார். அவங்க கத்தி எடுத்து குத்த வந்தா நீங்க தான் பார்த்தீங்களே. சார், இவர் போய் சொல்றாரு. உண்மையிலே என் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. சார், நாங்க தான் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே செத்து போச்சு. அது அவங்களுக்கும் தெரியும், அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியும். செத்து போன குழந்தை எப்படி கடத்த முடியும்? கடத்திட்டான்னு சும்மா. இல்ல சார், இல்ல, என் குழந்தை உயிரோடு இருக்கு.
என்னது? இவங்க பொய் சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், காமினின்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அவங்கள வச்சுதான் என் குழந்தையை இவங்க கடத்திருக்காங்க. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் குழந்தைய கொல்ல பார்த்திருக்காங்க. எப்படியாவது சார், எப்படியாவது என் குழந்தைய இவங்க கிட்ட காப்பாத்துங்க சார். என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுங்க சார். இல்ல இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, அவங்க சொல்றதை நம்பாதீங்க, அதெல்லாம் போய். சரி சார், இவங்க சொன்ன மாதிரி காமினி தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொன்னாங்கன்னா இவங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. உங்ககிட்ட வந்து சொல்றதுக்காவது கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. ஏன் கூட்டிட்டு வரல கேளுங்க. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாது சார். எப்படி சொல்ல முடியும்? சும்மா கற்பனையில காமினி கீமினினா எப்படி சார்? அவங்க அண்ணங்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிக்கணும், அதுதான் அவங்க பிளான். அதுக்கு தான் பழி போடுறாங்க. இல்ல சார், சார் நான் சொல்றது உண்மை சார். சரிம்மா, செத்து போனதா சொல்ற உங்க குழந்தை உயிரோட இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க சொன்ன காமினிய ஏன் கூட்டிட்டு வரல சொல்லுங்கம்மா. அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி முன்விரோதம் காரணமா தான் இவங்களை கத்தி எடுத்து குத்துவேன் மிரட்டி இருக்கீங்க. சார், மிரட்டல் இல்ல சார், சாதாரண மிரட்டல் இல்ல, கொலை மிரட்டல். கத்தியை தூக்கிட்டு ஓங்கி குத்த வந்தாங்க. நல்ல டயத்துக்கு நீங்க வந்தீங்க. ஒரு செகண்ட் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, அவ்வளவுதான். என் பொண்ணை நான் பார்த்திருக்கவே முடியாது சார். இல்ல சார், என் குழந்தைய கொடுங்கன்னு இவங்க கிட்ட தன்மையா தான் கேட்டேன். எப்போ? இவங்க தான் என் கோபத்தை தூண்டி விட்டு கத்தியை எடுக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. நான் அப்பவும் சரியா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள், லாக்அப் கூட்டு போ.